ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கொரோனால இருந்து சேஃபா இருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா கருப்பு சுண்டல் முட்டை கத்திரிக்காய் குழம்பு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ராகி களி, கோதுமை தோசை இது எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 300 கிராம் சுண்டலை 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க சுண்டல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை சைடில் வச்சிடலாம். குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு வணங்கிடுச்சு. இந்த டைமில் 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் பச்சையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அரைச்சி வச்ச வெங்காய விழுது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வெந்துருச்சு. இந்த டைமில் 2 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 to 3 மினிட்ஸ் 2லிருந்து 3 நிமிஷம் இதை வேக விடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா பொடி எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணுற டைமில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கருகிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை இது கூட சேர்த்துடலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் குழம்புக்கு உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டது நான் சேர்த்துக்கிட்டேன். நான் சுண்டல்லையும் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன், ஆனாலும் எனக்கு தேவைப்பட்டது நான் போட்டுட்டேன். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை கொதிக்க விடணும். இப்போது குழம்பு கொதிச்சு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நம்ம சாப்பாட்டுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனையா இருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.